ஹலோ மை செல்ஃப். லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். ரீசெண்ட் டைம்ல ஃப்ரெண்ட் ஒருத்தரை சந்திச்சேன். ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட். அவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணார். அதாவது ஒரு பிரிவு அவரோட வாழ்க்கையில, அதுக்கப்புறம் அது அவருக்கு வரமா மாறினது அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் நமக்கு அதை கேட்கும்போது எனக்கு ஒரு புஷ் கொடுத்துச்சு. அது அதாவது ஓகே, நம்ம கொஞ்சம் தோன்றும் போது இது கொஞ்சம் ஓகே, இதை நம்ம கேட்கும்போது ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இது நம்மளை கொஞ்சம் முன்னோக்கி தள்ளும். அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, அதாவது அவருக்கு அவரோட குடும்பம் தான் எல்லாமே. அதாவது அவரு படிச்சு முடிச்சு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு குடும்பமா அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு இக்கட்டான சூழல்ல அவருக்கு எதிர்பார்க்காத டைம்ல இந்த கோவிட் டைம், அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அவரோட தொழில கொஞ்சம் லாஸ் ஆச்சு. லாஸ் மீன்ஸ் ஒரு பெரிய லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நல்லா இருந்த அவரோட லைஃப்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதாவது அவர் பணத்தை எல்லாம் இழந்துட்டாரு, அவரால் இனிமே எதுவுமே முடியாது, அவரை இனிமே உங்க கூட வாழ விருப்பம் இல்லைன்னு குடும்பம் சொல்லுது, அம்மா அப்பா சொல்றாங்க, அவரோட ஃபேமிலி அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவருக்கு ஒரு வண்டி, அவர் ஆசையா எடுத்த ஒரு வண்டி மட்டும் ஒரு கையில இருந்துச்சான். எல்லாமே போயிருச்சு. ஓகேவா? காசு, பணம், நகை, நட்டு, சொந்தம், பந்தம் எல்லாமே போயிருச்சு அவருக்கு. அப்ப அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. கண்ணீர்ல நிக்கிறாரு, கண்ணீர் வடிச்சுட்டு நிக்கிறாரு, நடு ரோட்ல கண்ணீர் வடிச்சு நிக்கிறாரு. ஒரே ஒரு வண்டி, அவர் ஆசை எடுத்து ஒரு வண்டி அவர் கையில இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல. அவரோட இந்த வீட்டுல அவர்கிட்ட யாரும் பெருசா பேசல. அவர் வீட்டுக்கு போகவும் மனசு இல்லை. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் எங்கேயாவது தொலைஞ்சு போங்க அந்த மாதிரி சூழல் உருவாயிருச்சுன்னா பணம் அந்த அளவுக்கு இழப்பு வரும்போது எல்லாமே நடக்கும்னா அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில ஒரு நடந்துச்சு ஒரு சம்பவம். அப்ப அவர் என்ன பண்றது தெரியாம அந்த ஒரு வண்டி இருந்துச்சுல அவரோட, அந்த வண்டியை வித்துட்டாரு. வித்துட்டு வேற ஊருக்கு கிளம்பி வர்றாரு. அதாவது நம்ம எல்லாரும் பொதுவா வேலைக்காக சென்னை போகணும், அந்த மாதிரி அவரு சென்னைக்கே வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வித்துட்டு அந்த கையில கொஞ்சம் காசு இருக்கும்ல, அந்த காசுல ஃபர்ஸ்ட் எங்கேயாவது தங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்க்க போறார். அப்படி ரூம் பார்க்க போகும்போது அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சென்னையில இருப்பாங்களா, சில நண்பர்கள் தான் வாழ்க்கை சேஞ்ச் பண்ணிடுவாங்க, டேர்னிங் பாயிண்ட் அமைவாங்க. அப்படி ஒரு நண்பரை அவரை சந்திக்கிறார். அவரோட முன்னாள் நண்பர். ஓகேவா? அவரோட பிசினஸ்ல தெரிஞ்ச நண்பர். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே ஓகே ஒண்ணும் இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் இவர் தங்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே ஒரு இடம் பார்த்து இங்கே ஸ்டே பண்ணிக்க சொல்லி ஒரு பார்த்து கொடுத்துட்டாரு. அப்போ அப்படி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் இவர் வந்துட்டாரு. அந்த ஃபேமிலில இருந்து யாருமே டச்ல இல்லை, இவரோட ஃபேமிலிலே. அதாவது காசு இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமா இருந்த ஒரு ஃபேமிலி, எல்லாருமே அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா காலங்கள் செல்ல 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 அவர் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறாரு. அதுக்கப்புறம் அந்த நண்பர் உதவினால அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அவர் அதே தோழில விடாம பிடிச்சு அதுக்கப்புறம் ஓரளவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு ஓரளவு இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு வச்சுக்கோங்க. சரியா? அப்பதான் அவரை சந்திக்கும் போது இந்த விஷயம் சொன்னார். அதாவது அன்னைக்கு அவர் அந்த பிரிவு இருக்கு, அதாவது வீட்டுல எல்லாரும் அவரை வெறுத்தாங்க, சம்பாதிச்ச பணம் எல்லாம் போச்சு, அவர் உயிராணிச்சு அவரோட ஃபேமிலி, அம்மா அப்பா எல்லாருமே அவரை வெறுத்தாங்க. ஆனா கடைசியில அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம, அதாவது சாவின் விளிம்புல, அதாவது சூசைட் பண்ணிக்கலாம், ஏன்னா கடனும் ஆயிடுச்சு, பணமும் போச்சு, யாரும் நம்மள வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இருக்கு இந்த பூமியில பாரம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நொடியில அவர் படிச்ச புத்தகத்திலேயோ இல்ல ஏதோ ஒண்ணுல அவருக்கு தோணுன ஒரு விஷயத்துல, சரி இந்த வாழ்க்கை எங்கதான் கொண்டு போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வித்துட்டு வந்தாரு. அவர் ஆசையா வாங்கின வண்டியை வித்துட்டு வந்திருக்காரு. ஓகேவா? அந்த வந்ததுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ராத்திரிக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அவருக்கு தெரியல, எல்லாம் போச்சு, வாழ்க்கையும் போச்சு, பிடிச்ச கூட யாரும் கூட இல்லை. அவர் வந்தாரு. ஆனா அந்த அந்த ஒரு முடிவு அவர் எடுத்தார்ல, சரி ஓகே என்ன நடக்கும், அவரு சாவக்கூடாது, அதாவது எல்லாம் போச்சு, எல்லாருமே செத்துருவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா. பட் அவர் சாகல. அவர் சாகாதனாலதான் இன்னைக்கு அவருக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்லணும்னா, அதுவும் அவரே சொன்னார், இதுவும் கடந்து போகும். சரியா? எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த கதை உங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கணும் நான் நம்புறேன். கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.